ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டேட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். அதில் வந்து சில கான்செப்ட் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்செம்பிள்ஸ் அதை பற்றி பார்ப்போம். அதில் சிஸ்டம்ஸ் அண்ட் அசம்பிளி, அதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், சிங்கிள் பார்ட்டிகிள்ஸ் இஸ் ரெஃபர் டு பி எ சிஸ்டம். ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கிளை வந்து சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதே த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆஸ் ஏ ஹோல், ஹோலாக சொல்லும்போது இஸ் கால்டு அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கலெக்ஷன் ஆஃப் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் அசம்பிள்ஸ் விச் ஆர் இன்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர் பட் விச் ஹேவ் பீன் மேட் மேக்ரோஸ்கோபிக் ஆஸ் ஐடென்டிக்கல் ஆஸ் பாசிபிள் இஸ் கால்டு என்செம்பிள்ஸ். அதாவது அந்த அசம்பிள்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் விச் ஹேவ் பீன் மேட் மேக்ரோஸ்கோபிக்கலி அது வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். ஐடென்டிக்கல் ஆஸ் அ பாசிபிள்னா என்செம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 4 டைப் இருக்குது. டைப் ஆஃப் என்செம்பிள்ஸில் மைக்ரோ கனானிக்கல் என்செம்பிள்ஸ், கனானிக்கல் என்செம்பிள்ஸ், கிராண்ட் கனானிக்கல் என்செம்பிள்ஸ், யூனிஃபார்ம் என்செம்பிள்ஸ். அதில் இப்போ நம்ம மைக்ரோ கனானிக்கல் என்செம்பிள்ஸ் பார்ப்போம். when யூனிட் ஆர் replaced by the impermeable adiabatic walls. இந்த இம்பெர்மிபிள்னால் ஊடுருவாத, அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த எனர்ஜி ஆஃப் எவ்ரி சிஸ்டம் இஸ் சேம், எல்லாம் ஒரே அளவாக தான் இருக்கும் எனர்ஜி எல்லா சிஸ்டத்துலேயும். என்செம்பிள்ஸ் இஸ் செட் டு பி அ மைக்ரோ கனானிக்கல் என்செம்பிள்ஸ் சொல்கிறாங்க. இதில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் வால்யூம், எனர்ஜி ஆஃப் த யூனிட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதான் அதில் விளக்கமாக சொல்லிப்பாங்க. இப்போ ஒரிஜினல் சிஸ்டம் அண்ட் இது வந்து ஐசோலேட்டட் கண்டிஷனில் தான் நடக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐசோலேட்டட் கண்டிஷனுங்கிறது வந்து ஹீட் வந்து வெளியே போகாது, உள்ளே வர முடியாது. எக்ஸாம்பிளாக நம்ம தெர்மல் ஃப்ளாஸ்க்கு சொல்லலாம். தெர்மல் ஃப்ளாஸ்கில் வந்து இப்போ நம்ம ஒரு டீயை வந்து உள்ளே ஊற்றி வச்சுருந்தோன்னா அதுலேருந்து ஹீட்டு வெளியேயும் போகாது, எனர்ஜி வெளியே போகாது, வால்யூமும் மாறாது, அப்படியே எனர்ஜியும் அதே அளவில் தான் இருக்கும். அதான் அந்த இதுக்கு மைக்ரோ கனானிக்கல் எக்ஸாம்பிளாக கூட நம்ம சொல்லலாம். இதில் இந்த இதை பார்த்தா தெரியும், உங்களுக்கு பிக்சரை பார்த்தா தெரியும். இந்த 2 கோடு போட்டிருக்கு வந்து இந்த இம்பெர்மிபியல் ஊடுருவாத, அதுக்காக போட்டிருக்கேன். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் வால்யூம், எனர்ஜி வந்து எப்போயுமே ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கனானிக்கல் என்செம்பிள்ஸ். இஃப் த யூனிட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை எ டயாதெர்மிக் வால் letting the energy fluctuate above some average value E while the temperature remain the same, the ensemble is called canonical ensembles. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in this all the assembles possess the same temperature and volume, number of mole, எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. in this type the system can exchange energy but not particles. அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் சிஸ்டம் ஆஃப் த என்செம்பிள்ஸ் இஸ் லைக் எ க்ளோஸ்டு சிஸ்டம். இது வந்து க்ளோஸ்டு சிஸ்டத்தில் தான் நடக்குது. க்ளோஸ்டு சிஸ்டம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு டீ கிளாஸ் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி வச்சு மூடிட்டோம். ஆனால் அதை வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஹீட் வந்து வெளியே போயிருக்கும், டீ வந்து ஆறி இருக்கும். அதனால் அதுலேருந்தே நமக்கு தெரியுது அந்த எனர்ஜி மட்டும்தான் வெளியே போயிருக்கு. ஆனால் அதில் உள்ள நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் அந்த டீ உள்ளது அப்படியே அந்த வால்யூம் எல்லாமே அப்படி தான் இருக்குது, சேமாக தான் இருக்கும், மாறி இருக்காது. அதை தான் சொல்லியிருப்பாங்க. கிராண்ட் கனானிக்கல் என்செம்பிள்ஸ் அடுத்தது பார்ப்போம். இன் திஸ் டைப் ஈச் சிஸ்டம் இன் ஓப்பன் சிஸ்டம். இது வந்து ஓப்பன் சிஸ்டத்தில் தான் நடக்குது, ஓப்பன் சிஸ்டத்தில் இது சொல்கிறாங்க. Hence the matter can flow between each system and so the composition of each one may fluctuate. Consequently the number of molecules is different. System is not same. இதில் வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஓப்பன் சிஸ்டனால் எவாப்ரேட் ஆகி பாதி மேட்டர்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து வெளியே போயிருக்கும். இதில் வந்து கவர் வால்யூம், டெம்பரேச்சர் அண்டு கெமிக்கல் பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் தெரியும். டெம்பரேச்சர், வால்யூம் அண்டு கெமிக்கல் பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பெர்மிபியல், இது வந்து இந்த இதில் வந்து பெர்மிபியல் அண்ட் கண்டக்டிங் வால்ஸ் அந்த இதில் தான் இது பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் தேர் அசம்பிளிஸ் கேன் எக்ஸ்சேஞ்ச் போத் எனர்ஜி அண்ட் பார்ட்டிகிள்ஸ் வித் ஒன் another. இதில் வந்து எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, பார்ட்டிகிள்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் என்செம்பிள்ஸ். இந்த டைப் the density in the phase is constant. இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட டென்சிட்டி வந்து அப்படியே மாறாமல் இருக்கும், அந்த இதை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து 1/Δv = கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் த சிஸ்டம் இன்ஸ் த என்செம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டென்சிட்டி மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அந்த கான்செப்ட் இது. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ரோஸ்டேட் அண்ட் மைக்ரோஸ்டேட் பார்ப்போம். மேக்ரோஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் refers to its macroscopic properties such as its temperature, pressure, etc.
அதே மைக்ரோஸ்டேட் டிஸ்கிரைப்ஸ் த டிஃபரண்ட் பாசிபிள் வேஸ் த சிஸ்டம் கேன் அச்சீவ் இன் எ பர்டிகுலர் மேக்ரோஸ்டேட். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு காயின் எடுத்திருக்கோம். ஒரு காயினில் எத்தனை பாசிபிள் இருக்கும்? ஒரு ஹெட்டு ஒரு டெயில் மட்டும்தான் பாசிபிள் இருக்கும். இதில் அப்போனா எத்தனை மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்கும்? 2 மைக்ரோஸ்டேட். அப்போனா ஒரு மேக்ரோஸ்டேட்டில் 2 மைக்ரோஸ்டேட்ஸ் ஆர் பாசிபிள். அதைத்தான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதே இப்போ நம்ம 2 காயின் எடுத்திருந்தோம்னா, இப்போ 2 காயின் எடுத்திருக்கோம். அதில் எத்தனை பாசிபிள் இருக்கும்? ஒரு ஹெட்டு இருக்கும். இன்னொன்றில் வந்து ஒரு ஹெட்டு டெயில் இருக்கும். இன்னொன்றில் வந்து டெய்லு ஹெட்டு, இன்னொன்று டெய்லு. மொத்தம் 4 மைக்ரோஸ்டேட்ஸ் வந்து இருக்கும். அப்போனா அந்த 2 மேக்ரோஸ்டேட்ஸில் எத்தனை மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான், இந்த எத்தனை மைக்ரோஸ்டேட் இருக்குது சொல்கிறது தான் இந்த டிஃபரன்ஸு, மேக்ரோஸ்டேட் அண்ட் மைக்ரோஸ்டேட். இப்போ நம்ம இன்னொரு இது கூட சொல்லிக்கலாம். இந்த இதில் உங்களுக்கு தெரியும், வால்யூம் இந்த இதில் சொல்லியிருக்கேன். ஒரு கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எல்லா மாலிகுலும் ஒன்றுக்கு ஒன்று கொலாய்டாகி மோதிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு இதுவும். இதில் வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர் இந்த சிலிண்டரில் சேமாக இருக்கும். அதனால் இதை வந்து மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிறாங்க. இதில் மைக்ரோஸ்டேட்ஸ்னால் என்னென்னா, டிஃப்ரென்ஸ் வேஸ் இன் விச் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் கேன் ஆர்கனைஸ் தெம்செல்ஸ். இதில் வந்து இந்த பார்ட்டிகிள்ஸ் மூமெண்டம் பொழுதனைக்கும் ஒன்று கொலாய்டாகி அதோட மைக்ரோஸ்டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நீங்களே பார்க்கலாம். மொதல் 1 இங்கே இருந்தது, அடுத்து 2 இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 இங்கே வந்துடுச்சு, 2 இந்த பக்கம் வந்துடுச்சு, 3 4. அது மாதிரி அதோட மைக்ரோஸ்டேட்டில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்னா, மைக்ரோஸ்டேட்ஸ் சேஞ்ச் எவ்ரி மூமெண்ட் பட் மேக்ரோஸ்டேட்ஸ் வந்து டஸ் நாட் சேஞ்ச். அது மைக்ரோஸ்டேட் வந்து ஒவ்வொரு இதுலேயும் மூவ் ஆகிட்டே இருக்கனால அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் த மேக்ரோஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எவ்ரி மேக்ரோஸ்டேட்ஸ் தே ஆர் சிவரல் மைக்ரோஸ்டேட். அதுதான் நான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மேக்ரோஸ்டேட் அப்படின்னா சிவரல் மைக்ரோஸ்டேட், இந்த 4 இதைத்தான் அந்த சிவரல் மைக்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி. தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டினா இது எதுக்கு யூஸ் ஆகுனா, டிஃபைன் த கிவன் மேக்ரோஸ்டேட். நம்ம ஒரு மேக்ரோஸ்டேட்டில் ஹவு மெனி டிஃபரெண்ட் மைக்ரோஸ்டேட் பாசிபிள் அது கண்டுபிடிக்கிறது தான் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி சொல்கிறாங்க. அதில் வந்து W = n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n1 ஃபேக்டோரியல், n2 ஃபேக்டோரியல், n3 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா ni ஃபேக்டோரியல் வரைக்கும் இருக்குது. என்ன இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ni ஃபேக்டோரியல். பைனா அது வந்து ஒரு ஆப்ரேட்டர் தான். அதான் அந்த கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த ப்ராக்கெட்டில் பை xi அது ஒரு இதை எடுத்துக்கோங்க. அது ஆப்ரேட்டர்னா x1 x2 மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். அதுக்காக தான் அதைத்தான் x1 டாட் x2 டாட் x3 டாட் xi இதுதான் இந்த இதோட ஆப்ரேட்டர். அதுக்கு தான் அதை கொடுத்துருக்கேன். வேறு n1 n2 ஆர் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இன் E1 E2 E3 எனர்ஜி ஸ்டேட்ஸ் அது சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாம் லூடோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தாயம் விளாட்டு. அதில் இப்போ வந்து இந்த 2 இது இருக்குது. அதில் வந்து ஒன்று 2 ஒன்று 3. இந்த இதில் மொத்தம் மேக்ரோஸ்டேட் வந்து 5. இதில் எத்தனை மைக்ரோஸ்டேட் வந்து இருக்குது? 2+ இதில் எது பாசிபிள்? 2+3 பாசிபிள், 3+2 பாசிபிள், 4+1 பாசிபிள், 1+4 பாசிபிள். மொத்தம் 4 இது இருக்குது. இந்த 4 இதை கண்டுபிடிக்கிறது, இந்த இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்டேட், இந்த இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டோட்டல் மைக்ரோஸ்டேட்டை தான் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் அவ்வளோதான், தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி. தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங் ஃபார் இட். That's all about. Thank you.